மேலதாளத்தோட மதுரை சாப்பாடு. புரியுதா இல்லையா? நிஜமா மதுரை சொல்லியிருக்கான். சாப்பாடு. அதுக்கே வரலாம். உண்மைதான் bro. கண்டிப்பா நான் மறந்து கூட ஸ்டாலின் ஐயாக்கு நோட்டீஸ் எல்லாம் வச்சிடாதீங்கப்பா. ஒண்ணா போயிடலாம், கிளம்பி போயிடுவோம். சச்சின் ப்ரோ கூப்பிடலையே. நான் அவன் தான் இப்ப ஏன்டா அன்எஜுகேட்டட் இப்பதானடா உண்மையா சொல்லி அவன் கூப்பிடலன்னா வரமாட்டேன்னு. அவன் கூப்பிடலன்னா வரமாட்டேன்னு உண்மையா சொல்லு. கண்டிப்பா மதுரை இல்ல கண்டிப்பா கண்டிப்பா வந்து மதுரை போறோம். ராதாகிருஷ்ணன் சீமான் வீட்டுக்கு மட்டன் தோசையை சாப்பிடுறோம். வேண்டியதான். சச்சின் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அண்ணனுக்கு வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல இது எப்படி தெரியுமா, என்னடா சின்னவன் பேரே இல்ல கில் இல்ல இல்ல சச்சின் ஒரு நிமிஷம் இங்க பாரு, கார்த்திக் எல்லாம் போய் கல்யாணத்துக்கு பத்திரிக்கைறான், நமக்கு என்னடா சொல்லு நீ. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், கீழ சுகையில இருந்தானா வந்துருவான். என்னங்க நீங்க பசங்க இவ்வளவு தூரம் கேக்குறாங்க? ஆபீசரா ஸ்பெஷல் எங்க தொகுதி எம்எல்ஏங்கறல உங்க தொகுதி எம்எல்ஏக்கு நான் மண்டே சாமே இவனே பேர் என்ன சச்சின் மண்டே வாமாப்ல ஏரியாக்கு வராரு எங்க எம்எல்ஏ. இது மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னு வெச்சுக்கோ, இதுக்கே எல்லாரும் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க நம்ம செட்ல. எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ரெடி பண்ணி சச்சினுக்கு என்ஓசி கிடைச்சிருச்சுன்னா அடுத்து நான் அவசரமா கூட பண்ணிடுவேன். என்ன அண்ணன் பேரை இன்விடேஷன்ல போட்டிருப்போம், நம்ம அண்ணன் பேரை இன்விடேஷன்ல வேற போடுறோம். அதனால அண்ணனுக்கு முதல் பத்திரிக்கைன்ற ரேஞ்சில கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். சாத்தியம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த வேலை நேரடி இன்னொரு கல்யாணம் நேரடியா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. நீ வேற அவர் வந்து இதுல ஒரு நிமிஷம் நான் நடுவுல ஒண்ணு சொல்ல வந்தேன். இந்த மாணவரணி போர்டு பூச்சின்னு சேர் ஒரு 2 ரோட்ல உட்கார்ந்து பாத்தியா, டெம்ப்ளேட்டை மிஸ் பண்ணிட்டயா? அதான் சத்தியமா அலுமினியம் மீட்டிங் வந்திருக்கான். டெம்ப்ளேட்னு சொன்னியா, என் காதுல வேற ஊந்துது. செப்டம்பர் 20th ப்ரோ. நான் எல்லாத்தையுமே ட்விட்டர் இன்வைட்டீஸ் வந்து தனியா வச்சிருக்கேன் ப்ரோ. நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே நான் வந்துட்டு என் கல்யாணத்துக்கு அடிக்கணும் பத்திரிக்கை. உன் கல்யாணத்துக்கு பக்கத்துல நடத்தி வைக்க போறதே இல்ல, அப்புறம் பத்திரிக்கை போடு. சரி ப்ரோ, நான் கேட்டேன்ல அந்த ஃபார்மட் டிவிகே ஃபார்மட், அது பெரிய சார்ட் மாதிரி இருக்கு. நான் 2 பக்கம் திருப்புனா நான் சொன்னதை மறந்துடாத, பட சிறுசு பக பெருசு, அத போட மறந்துடாத. இல்ல பரிணாமங்கள்ல கேட்பானே, ஏன்டா இது ஒண்ணுன்னு பிளக்ஸ் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பெஷல் இன்வைட் ஒன்னு கொடுங்க, போயஸ் கார்டன் பக்கம் போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா சுபகாரியங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. கல்லறைக்கு கூட ஜன்னல் வைத்து பார்த்து போகாதே. என்னாச்சு? ஓ மியூட் போடாம நான் பாடிட்டு இருக்கேனா? சாரி. ஜனநாயகம் எல்லாம் பேசி விடுறீங்களா? மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு நீ வெளியில பேசிட்டு இருப்ப தம்பி. இல்ல சச்சின் பேசு. சச்சின் இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இன்னைக்கு டைம்லைன் வந்துட்டு உண்மையாவே ஜெகஜோதியா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஹேட்டர்ஸோட சர்காஸ்டிக் போஸ்ட்லாம் வந்து எலிவேஷனா மாறுறதெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் தான். டெமான் வந்து எக்ஸ்பைரி நேத்து நம்ம சைக்கோபாத் ஃபேனா, இன்னைக்கு நம்ம டெமான் ஃபேனா, நார்சிஸ்டிக் ஃபேன். டேய் ஆக்சுவலா அவருக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ல ஃபிட் ஆகுதுடா. இல்ல அந்த காலம் ட்வீட் இருக்குது, அந்த ஆர்கே இது டெய்லியும் 10-15 கோட்டை அது போயிட்டே இருக்கு. ரன்பீர் கபூர். நான் கூட நம்ம வந்து போஸ்ட் தோட்டத்தின் வாட்ச்மேன் நினைச்சிட்டேன். இல்ல அவரு அவரு தமிழ் சினிமால சைடு ஆக்டர். சச்சின் வாய்ஸ் லோவா இருக்கு, அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான் ப்ரோ. முடிச்சிட்டோம். ஏர்பாட்ஸ்ல கழட்டிட்டு பேசினேன் ப்ரோ, ஒண்ணுமே கேட்கல. அதனாலதான் நானும் மாத்திட்டேன். கேவலமா இருக்குடா ஏர்பாட்ஸ். ஒரே மைக் பிரச்சனை. திடீர்னு பேசிட்டு இருந்தா அப்படியே கிணத்துக்குள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரி ஆயிரும். புரியுதா உனக்கு? எல்லா மகமே நம்ம ப்ரோ கரெக்ட்டா தெரிக்க கரெக்டா இருக்கு. ஓகே
இல்ல இவருக்கெல்லாம் ஈவிரக்கமே இல்லைன்றேன். 10 வருஷமா குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க எப்போ தோப்பாருன்னு. ஆனா அந்த அந்த வாய்ப்புன்றது அந்த சின்ன வாய்ப்பு கூட எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்காதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலி. இது இல்ல சச்சின், எனக்கு சையத் ப்ரோவா எக்ஸ்பீரி சொன்னானான்னு தெரியல. இவர்கிட்ட அடி வாங்கி சாவறவனுக்கு அது அடி ஒரு வரண்டா. அது யார் சொன்னாங்க படம் அது இது ஜனநாயகன்றா படம்டா. அது. இதை யாருடா படமா? படத்துல இல்ல ஒன்ஸ் குரூப்ல வந்து எக்ஸ்பெரி சையத் ப்ரோ மாத்தி விட்டியா? போட்டாரு. எக்ஸ்பெரி படம் பார்த்துட்டான்னு இப்ப ஊருக்கே ஏய் இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் எங்க யாரு சொன்னேன்? சொன்னா? எல்லாம் எவனோ வேற எவனோ படம் ஏய் சொன்னது. பார்த்து நான் படம் சொன்னேன்னு கைஸ், சொல்லிக்கிட்டு இந்த டைம்ல இருக்காதீங்க. ஒண்ணு சொல்லணும். ஒரு ஃப்ரேம்னு சொல்ல முடியாது, ஏன்னா லீக் ஆனது என்னன்னு ஆன்லைன்ல பார்த்தானுங்க. பட் படம் வந்து பார்க்கவே இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது படத்தை பத்தி. எனக்கு ஆமா எதுவுமே யாரும் தெரியாதுங்க. பேச நம்புற எனக்கு நம்புற இல்ல எதுவுமே இல்ல நம்புற தெரியாதனாலதான் உங்களை இது படம் நம்புற டைலாக்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு எனக்கும் தெரியும். டேய் கவினு. அதான் கவினே ஒருத்தர் சொன்னாப்ல கவினே படம் பார்த்தேன் நம்ம ஆமா நம்பர் ஒருத்தர் சொன்னாரு. சரி, அதுதான் வேற யாரு நீ யாரும் சொன்னா? நீ ரேவந்த் இத தான் சொல்லலன்னா கூட பரவாயில்ல. எக்ஸ்பெரி நிஜமா பாக்கலையாடா நீ? ரேவந்த் தான் ஹரிஷ் ப்ரோ, வேற இல்ல நிஜமா ரேவந்த் ஒரு தான் சின்ன பார்க்கணுமே. டவுட் கூட இருக்க கூடாது உங்களுக்கு. எப்படி இந்த டவுட் ஓ, வரலாம் உங்களுக்கு? நீங்க நான் சொல்லதான் எனக்கு சொல்றேன் அதிகமா அது. என்ன சொல்லுவாப்ல? நான் சொல்றேன் எந்தெந்த நாய் தெரியுமா ஓடிச்சு. இந்த ஜேடி அலெக்சாண்டர்னு ஒரு நாய் இருக்கு. இந்த அடியில சாக போறோம். ஏய் நான்லாம் இல்ல செருப்பால் சாவடிக்க அடிப்பேன். போறேன். வாரம் நான் லீக் இன்டர்வல் ஆனது இங்க ப்ரோ பிளாக்ல. இல்ல பார்த்தேன். ப்ரோ, அதாவது வீடியோ நம்ம பார்த்தேன் படம் பார்க்கல, லீக் ஆனது. பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு டூல்ஸ் அசம்பிள் பண்ணிட்டு பாரு, இந்த கடப்பாரை கோடா எல்லாம் அது அசம்பிள் பண்ணி. சொல்லாதீங்க சையத் ப்ரோ. சையது பார்க்காதீங்க. இல்லடா இல்ல அப்படி ஏதாவது இல்லடா, இல்ல அசம்பிள் படமே உன்னோட சென்ட்ரல் எடுத்து அடியில வந்ததே வாயில சாவுறவங்களுக்கு ஒரு நிக்க சாவு ஒரு வச்சிருக்கேன். வரண்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமா. நாடி நரம்பெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பாஞ்ச மாதிரி இருந்துச்சு சையத் ப்ரோ ப்ரோ, அப்படின்னு ஒரு பையன். எனக்கு கூட இப்பவே நீங்களா அப்படிதான் இருக்கு. நான் சொன்னீங்கன்னு தான் பார்க்கல, நினைச்சேன். ஒருத்தர் சொன்னாப்ல, அதுதான் சொல்றேன். நான் இதை நீங்களா சொன்னீங்கன்னு நினைச்சேன். படம்னு கூட எனக்கு தெரியல. இல்ல அந்த சீனை மட்டும் சையத் ஏய் பாத்துட்டான். சரி ஓகே. வேற நான் வேற எந்த நீங்க படமும் இத இல்ல, இந்த பத்தி தான் படம் தான் பேச இல்ல. போறீங்களா? கண்டினியூ பண்ண போறீங்களா? நான் வெளியே போயிட்டு வரேன். இல்லடா இல்ல கண்ணு, ரொம்ப இல்ல சீன் இல்ல ப்ரோ. இல்ல இல்ல ரொம்ப இல்ல. சீன் போடாதடா டேய். இது ஏய் இன்னும் கண்ணு பாக்கலடா மாப்ள. இருக்கணும். நான் இல்ல பாலையா இல்ல யாருமே வர்ஷனு பார்க்கலடா. ரேவந்தும் பாக்கல. இங்க பாரு பாலையா வர்ஷனு யாருமே உண்மையாலுமே அதாவது நான் சையத் ப்ரோ இங்க பாரு. பலூன் கேசரி நான் சையத் பார்த்திருக்கேன். ப்ரோலாம் வந்துட்டு விரதம் கடைபிடிக்கிறாரு தெரியுமா? ஜனநாயகன் வந்துட்டு நான் வந்து படம் இது வரைக்கும் நீங்க தேட்டருக்கு இந்த வருஷம் போகல சையத் ப்ரோ? போயிட்டீங்களா? இந்த இல்ல இல்ல, இப்போ தியேட்டருக்கு போயிட்டேன். தியேட்டருக்குலாம் 1-2 படம் பார்த்தனே. இல்ல சச்சின், நானும் நீ துரைல அந்த இது அவனுக்கு சையத் ஜெயசூர்யா ப்ரோ பாக்கல. ஜெயசூர்யா ஒன்னும் போல. ஜெயஸ் அவரு அவரு என்ன சொன்ன சாதாரண bro? ஆளு இல்ல, சைக்கோவான ஆளு. ஆனா அவர் கடைசியா விரதம் இருந்த படம் என்ன தெரியும்ல? லியோ. என்ன சம்பவம் பண்ணுச்சு என்ன தெரியும்ல? லியோக்கு தான் வந்து பார்த்தோம் ஹரிஷ் ப்ரோ. இங்க அது பேர் என்ன சுரேந்தர் ப்ரோ தேடு முகுந்தா. ஜண்டு பாம் எடுத்து தலையில தேய்ச்சிக்கிட்டு வந்தாரு. என்ன ப்ரோ ஜண்டு பாம் தேய்ச்சிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பெங்களூர் கிளைமேட் ஒத்துக்கலையா, மூக்கல் தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாரு. எப்ப கோட்டுக்கா? என்ன இன்னைக்கு அக்டோபரோட நான் ஒரு படம் படத்துக்கு வருது. போனேன். அக்டோபர் ஒரே படத்துக்கு நிமிஷம் என்ன கொடுப்பீங்கன்னு இன்னைக்கு கேக்குறேன். நான் ஒரு படத்துக்கு போனேன். பாவம் ஸ்டாலினை போட்டு அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கலாச்சிட்டாங்க. தியேட்டரே சிரிக்குது. என்ன 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 ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்டாலின் போய் ஒரு கல்யாணத்துக்கு போய் பேசுவாங்க பாரு. அப்போ மேல இருக்க மேடையில இருக்கிறவன் வந்து ஒருத்தன் கவுண்டர் அடிக்கிறான். இன்னும் எவ்வளவு ரெண்டா இந்த ஆளு பேச போறான், கல்யாணமே முடிய போகுது. நீ வந்து ரெட் ஜெயின் படம் இதயமுரளி ரெட் ஜெயின் படம் பார்த்திருக்க ஏய் அப்படிதானே? ஆமா ஆமா, நான் இன்னைக்கு படம் பார்த்தேன். நான் ஒத்துக்கிறேன், உண்மையாலுமே எனக்கு படம் பிடிச்சிருந்ததுப்பா. இதயமுரளி உண்மையாலுமே தட் கை ஹஸ் டேலண்ட். பட் தப்பான ஆட்களோட சுத்திட்டு அவனோட இல்ல, that டேலண்ட் guy has a பேசிக்கிட்டு இருக்கான். talent as a director-ஆ, producer-ஆ? டைரக்டரா? ரேவந்த் நீ சொன்னதை நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, சையத் ப்ரோ வந்து நமக்கு எதிரானவன் படம் பார்த்து அதை நீ வந்து நல்லா இருக்குன்னு வேற ஓபன் போரத்துல சொல்றியான்னு கேட்டு இருந்திருப்பாரு நேரம். நீ வந்து உனக்கு பாரு, உனக்கு அந்த free அப்படிதான் card கேட்பேன். கிடைக்கும். ரேவந்துக்கும் அதே தான் கேட்கிறேன். வெக்கமா இல்லையா ரேவந்த் உனக்கு இப்படி சொல்றதுக்கு? இல்ல வெக்கமா இல்ல இல்லையா? ரேவந்த் ஜெனியூன் அது. ஏன் ஸ்டாலினே ரேவந்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் அவ்வளவு கேவலமானவன் கிடையாது. அண்ணாக்கே தனி பாஸ். ஸ்டாலினுக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். ஆமா உண்மையாலுமே தட் கை ஹஸ் குட் டேலண்ட்னு. பட் உண்மையாலுமே அவன் வந்து அந்த குடும்பத்தோட அதெல்லாம் சுத்தி யாருடா ஸ்டாலின் நீ இல்லடா? மொத்தமும் சொல்ல வேணாம். இவன் ஆகாஷ் ஸ்டாலினா? பாஸ்கரன்ட்டு சரி ஓகே. அவன் வந்து இவன் பின்னாடி ஆனா, ஏய், இப்படி அவன் 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 நடிச்சது நடிச்சுக்கிறான். அப்ரூவரா ரொம்ப பிடிக்கும் மாறிட்டான் bro. நியூஸ் வருது. இல்ல உதயநிதி அண்ணன் கலாயும் போது எடப்பாடி ஒரு சிரிப்பு சிரிச்சது பாரு. இன்ஸ்டாகிராம் ஃபுல் டெம்ப்ளேட். ஆமா. இல்ல எடப்பாடிக்கு என்னன்னா, எடப்பாடி fans இல்ல spotted, ஆக்சுவலி Alex. ஸ்பீக்கிங் இன்னைக்கு வந்து அவனுங்க விக்டிம் கார்டு எடுக்கிறானுங்க. வெற்றியும் தோல்வியும் வந்து பாலிடிக்ஸ்ல சகஜம் தான். அதுக்காக ஒரு தேர்தலை வச்சுதான் அவரை ஜட்ஜ் பண்ணுவீங்களா? ஒரு தேர்தலை வச்சுதான் அவரை வந்துட்டு இது பண்ணுவீங்களா? இவ்வளவு நாளா வந்து அவருடைய வெற்றியை வச்சு மட்டுமே தானே அந்த ஆளை ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு எதிர்க்க ஒரு திராணி உள்ள ஒரு தலைவர் இல்லாததுனால
மக்கள் சக்தி உள்ள ஒரு தலைவர் இல்லாதனால அது ரொம்ப எடப்பாடியை வருஷம் எதிரில் கிடையாது, வச்சுக்கிட்டு 3 வருஷம் தானே. இரி கண்ணு அமைதியாரி கொஞ்சம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு 10 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமின்னு அந்த ஆள் நீங்க எதை வச்சு தோல்வியை வச்சுதானே கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை நாளா. உங்களுடைய வெற்றியை வச்சுதான் நீங்க இவர் தலைமை ஏற்றதுக்கு பிறகு இவர் கட்சி தலைவர் ஆனதுக்கு பிறகு தோல்வியே இல்ல. உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி இல்ல, பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி இல்ல, நான் இதுல என்னது சட்டமன்ற தேர்தலில் தோல்வி இல்ல, இடைத்தேர்தலில் தோல்வி இல்ல, தோல்வியே இல்ல. இப்படிதானே நீங்க அவரை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தீங்க. எடப்பாடியே தோல்வி தலைவர் 10 தோல்வி 10 தோல்வி. இப்போ உங்களை வந்து கொளத்தூர்ல கொத்து போராட்டம் சொன்னா உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு வலிக்குதா? திமுக எது எடப்பாடிக்கு பண்ணனாலும் அது நியாயம் தான்டா ஐயா ஆஸ்திரேலியாவும் ஜிம்பாப்வேவும் ஒன்னாயா? அதேதான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். தலைவரை சந்திக்கிற வரைக்கும் வேற எல்லா தலைவரும் பெரிய தலைவர் தான் செய்யுது ப்ரோ. தலைவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வேற எல்லாரும் அது என்னடா அந்த டாக் இருக்குமே, everyone is a don until the real don enters. அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்க வந்து டான் எல்லாம் பேசாதீங்க. அவனுங்க எல்லாருமே டம்மி பயலுங்க தான். டம்மிங்க அடிச்சுக்கிட்டு இவன் வந்து ஜெயிச்சான். மத்தபடி வந்து சொல்லுவாங்கடா, நீங்க டான் எல்லாம் சின்ன கோடி கிட்ட பெரிய கோடி ஏண்டா சிங்கிள் கட்சியாவே வந்து 35% எடுக்குதுன்னா இவங்க எவ்வளவு டம்மி பீஸுங்கன்னு யோசிச்சு பாருங்கடா. உண்மையாலுமே சொல்றேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஏகே ஃபேன்ஸ் நீங்க எங்களுக்கு டஃப் கொடுத்தீங்கடா. எவ்வளவு இடத்துலடா பேசினாரு அண்ணன்? எவ்வளவு இடத்துல பேசினாரு? எனக்கு 6 இடத்துல 5 இடம் தான் ப்ரோ ப்ராப்பரா நான் அப்படி சொல்லல. நான் மொத்தமா 2020 இல்ல, நான் 2024ல இருந்தே சொன்னாலே ஒரு 10 தொகுதி இல்ல 12 தொகுதியா தான் இருக்கும். இந்த அடிக்கே தாங்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மனுஷன் வச்சு வெளுத்து விட்டு இருந்தாருன்னா என்னடா ஆகும்? சரி வெயிட் பண்ணு 2031. இத வச்சுக்கிட்டுதான் பை எலெக்ஷன்ல எல்லாருமே வச்சவே போதுமே. பை எலெக்ஷன்ல இருக்குது. எல்லா தொகுதியிலும் நாடாளுமன்ற தேர்தல்ல பாருங்க 2029 தான் நம்மளோட இப்போ லிட்மஸ் டெஸ்ட். அதுதான் ஸ்வீட் கேம். அதாவது எப்படின்னா அதுல ஜெயிக்கும் போது ஒரு மஜா கிடைக்கும். அந்த மாதிரி தலைவர் வந்து பிஜேபி முக் சவுத் இந்தியா ரெடி பண்ணிட்டு இருக்காரு தலைவர். பாத்துக்கிட்டே இவருடைய வீரியம். கட்சி ஆரம்பிச்சு மொத்தமாவே 27 டைம் தான் வெளியே வந்திருக்காரு, சிஎம் ஆயிட்டாரு. அதுக்குள்ள இந்த மாதிரி நீங்க அதனாலதான் சொல்றேன் ஹரிஷ்ண, இன்னொரு வாட்டி அவங்கள டானிகின்னு சொன்னீங்க, 2 கொட்ட வேண்டியது இருக்கணும் உங்களை. ரேவந்த் நீ அப்படி சொல்றடா. நான் என்ன சொல்றேன்னா இவரோட மொமெண்டம்க்கு இதுவே போதும். அதனால அவனுங்க அவ்வளவு டம்மியா தெரியறானுங்க. இவரு மொத்தமா அவங்க டம்மி தான்டா, டம்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கடா. ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறமா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஸ்ட்ரக்சரலி அவனுங்க ஸ்ட்ராங்கா தான் இருந்தானுங்க. அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. கேளு ரேவந்த், ஒரே நிமிஷம். பவர் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் ரேவந்த். அந்த பவர்ல அவன் இருக்கும் போது அவன் பெரிய ஆளா பயங்கரமானவனா தெரியுவான். அந்த பவர்ல அவன் இல்லாதப்போ அவன் வந்து ரொம்ப டம்மியா தெரியும். அவனுக்கு புரியுதா? ஆக்சுவலா அதுல அடிஷனலா ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். பவர்ல இருக்கும்போது அவங்கள பொசிஷன் பண்ணிட்டாங்களா? இல்ல நான் சொல்றேன், அவனுக்கு பவர் நீ சொன்னல சச்சின், அவனுக்கு பவர் வந்தது ஒரு எடப்பாடின்ற ஒருத்தரை டிஃபீட் பண்ணிதான். அதான் நான் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1 அதான் நீ சொன்னதுதான். அதை நான் கொஞ்சம் ரத்தின சுருக்கமா நான் கரெக்டா நேர்கோட்டுல கொண்டு வரேன். அது எப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, இவங்களுக்கு பவர் இருந்தது, இவங்களை பொசிஷன் பண்ணிட்டாங்க. மீடியா பிஆர் ஒர்க்கு ரொம்ப பெரிய ஒரு முற்போக்காளர்களை இவங்களை காட்டிக்கிட்டு இவங்க தான் வளர்ச்சியின் அது மயிரை புடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி. இன்னொரு பக்கம் எதிரி வீக். அவரு 2021 ஸ்டாலின் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் எடப்பாடி ரெட்டலையை காப்பாத்திக்கிறதுக்கும் தன் கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கும் சசிகலா தினகரன் இந்த மாதிரி குரூப் கிட்டே இருந்து அவர் வந்து அவர் தன் பொதுச் செயலாளராக தன்னை நிலைநிறுத்துறதுலயே ஒரு 3 வருஷம் ஓடிட்டார். அவரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை கூட அவரால் மெட்டீரியலைஸ் பண்ணி ஒரு பெரிய பாலிடிக்ஸை ஒரு மாநிலம் தழுவிய அளவுல வந்து அவரால் இது பண்ண முடியலன்னா என்ன எதிர்கட்சியா இருந்திருக்காரு? அவரு ஒண்ணுமே பண்ணல அவரு. புரியுதா உனக்கு? அப்போ எதிரில் இருக்கக்கூடியவர் ஒரு டம்மி, பிஜேபி அடிமை இப்படிங்கிற ஒரு அது வீக். அந்த வீக்னஸ்ல இவங்க வந்து தங்களை ஒரு பெரிய தலைவர் மாதிரி கட்டமைச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உண்மையிலேயே ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க, மக்கள் கிட்ட ஒரு ஈர்ப்பு மிக்க, நம்பிக்கை மிக்க ஒரு முகம் வரும்பொழுது ஸ்டாலின்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரிய வருது. அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். சுருக்கமா படிக்காதவன் படத்துல வர விவேக் மாதிரின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இல்ல, இப்ப இந்த ஸ்பேஸ்ல பேசின பிறகுதான் அது கண்ணிலே தெரியுது. முதலமைச்சர் கூட ஆயிடலாம், சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. ஆக்சுவலா எனக்கு புரியல. லைக் பண்ணியா? ஏன்டா வந்து நீ வந்துட்டு சிஎம் ஆயிடலாம், சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது நீ எழுதிட்டு என்னடா எப்படிடா அவனுக்கு மனநிலை இருக்கும்? எனக்கு அதெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையை ஒரு நாள் ஊரே புலக போதுன்னு இல்லடா. என்ன தெரியுமா, அவங்களுக்கு இப்படி பேசியே 96 எலெக்ஷன்ல அவங்க இல்ல யார் என்ன பண்ணிருந்தாலும் ஜெயலலிதா அம்மா தோத்துருப்பாங்க.
ஏன்னா அந்த ஆட்சியில முன்னாடி நடந்த நிறைய வந்து நெகட்டிவ்ஸ் நடந்தது. ஆனா அதை தூக்கி கிரெடிட்டை தூக்குனாங்க பத்தியா, தலைவர் சொன்னனால தான் 96ல தோத்தாங்க. அப்ப ஏன் பாமக ஜெயிச்சா? நீ சொல்றேன் இல்ல, நீ மைக்கு அப்ப கூப்பிட்டு ஏன் பாமக 2001ல தோக்கடிங்க, வந்து பாமக ஒரு சீட்டு கூட தோக்கடிக்க முடியல? ஒரு ஓட்டு கூட போடாதீங்க அப்படின்னு சொன்னான். இவன் டம்மிடா, இவனும் டம்மி தான்டா. இவனை வந்து தேர்தல் அரசியல்ல எந்த செல்வாக்கும் அந்த கிடையாது. பாமக அடிச்ச அடிதான் வந்து பாபா படம் வந்து ஃபிளாப்பே போட்டு பொல பொலன்னு போல்தான். இல்லங்க, நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நிமிஷம் இல்ல தங்க புஷ்பத்தின் மண்ணுக்குள்ள கூட ஜெயலலிதா போர்ட்ரே பண்ணி வில்லி வைக்கிறது இவருதான் தூக்கி வச்சுக்கினாரு மடி. இவரு வந்து முதல்ல இருந்தே வந்து ரஜினி எப்படி தெரியுமா, கிரெடிட் தான் ஸ்டீல் பண்ணிட்டு போவான். அவன் ஊருக்கு போக வேண்டியதானே, இங்க புடுங்கறதுக்கா இருக்கான். எனக்கு புரியல. அவன் கூட பரவாயில்ல, இங்க சம்பாதிச்சா இங்க இருக்கான். அவன் அண்ணன் வந்து கர்நாடகால இருக்கான். அவன் பேசு சொல்றான். ஆக்சுவலி பேசு, ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, இன்னும் ஏதோ ஒரு பையன் கையை தூக்கிட்டு இருந்தான். நான் தான் சேத் ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்க எங்ககிட்ட பேசினாலும் உங்களை பத்தி அப்டேட் சேத் ப்ரோட்டேன்னு எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தெரியும் சொல்லிட்டா இருப்பான்னு தெரியும். ஓகே சேத் ப்ரோ, உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல பிடிக்கலாம்னு நினைச்சேன், உங்களுக்கு பிடிக்க முடியல, அதனாலதான் நேரம் இங்கே வந்துட்டேன். ஆட்சி மீட்டிங்னு வந்துட்டா நெருப்பு மாதிரி இருப்போம், புரியுதா உனக்கு? பார்த்தேன், நெருப்ப பார்த்தேன். ரிலீஸ்லாம் வந்து எப்படி அங்க துபாயில என்ன சொல்றாங்க? இங்க சவுதில துபாயில வந்துட்டு வந்துரும், இங்க போட்டுருவாங்க. இது 18+ தான் கொடுப்பாங்க கண்டிப்பா. ஓகே 18+ தான் கொடுப்பாங்க. 24th சொல்றாங்களே, 24th ரிலீஸ் ஆகுதா? 24th ரிலீஸ் கன்ஃபார்ம் இல்ல சாய் ப்ரோ, உங்களுக்கு என்ன சென்சார் ஆகலையா அப்போ? ஏன் இன்னும் சென்சார் சர்டிபிகேட் அப்டேட் ஆகல. லாஸ்ட் டைம் சென்சார் ஆச்சுல யுஏஇல. லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு 18+. அதுவே தானே எடுத்துட்டு போவாங்க. அதே சென்சார் சர்டிபிகேட் தான். வந்து இந்தியன் சென்சார் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? இங்கேயே பண்ணாது. அங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க தனியா போட்டு பார்த்து இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேயா? எங்களுக்கு கிடையாது இங்க சென்சார். உங்களுக்கு கிடையாது, எங்களுக்குலாம் உண்டு. செய்யாது. இங்க வந்து சவுதில பேண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுல. அது பேண்ட் இல்ல. சோ அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா, சவுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இங்க செகண்ட் இதுக்கு நீங்க அப்பீல் பண்ணலாம். அது பண்ணல. அந்த லாஸ்ட் டைம் இஷ்யூஸ் அது இது இருந்ததுனால ப்ரொடக்ஷன் அது ஏன் பண்ணல தெரியுமா? ரிலீஸ்லயே ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. இன்னும் பிரிண்ட் வரல, அது வரல, இது வரலன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அப்படி ஹோல்டுல போட்டாங்க. புரியுதா உனக்கு? ரிலீஸ்லயே அன்சர்டனிட்டி தட்டுப்படுது. அதனால தெரிஞ்சு கல்ஃப்ல சவுதில மட்டும் தான் அந்த மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். மத்தபடி ஆமா, அதாவது குவைட் சென்சார் கிளியர்டு, இது கிளியர், அது பேர் என்னது, நம்ம கத்தார் கிளியர்டு, யுஏஇ ஃபுல்லா கிளியர்டு. ஒமான் சவுதில பயங்கரமா புக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சவுதில ரெக்கார்ட் பிரேக்கிங் இல்ல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, சவுதியில வந்து பார்த்தோம்னு சொன்னா அன்னைக்கு தலைவர் படத்துக்கு மட்டும்தான் அவ்வளவு பெரிய அதிரி புதிரியான புக்கிங்லாம். வேற எவனுக்குமே வந்து இந்த அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அங்க வந்து தியேட்டர் கோயிங் ஆடியன்ஸ் ஆர் தேர், பட் வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் வந்துட்டு இருக்கும். இந்த ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம் அதெல்லாம் வந்து ஓடும். ஆனா லியோக்குலாம் நடந்த சம்பவம், லியோ கோட்டுக்குலாம் நடந்த சம்பவம்லாம் வாய்ப்பே இல்லை. இவன்லாம் மிரண்டு போயிருக்கான். என்ன ஜித்தா, ரியாது, நீ வந்து தமாம் எங்க வேணாலும் எடுத்துக்கோ, நீ தமாம் எங்க வேணாலும் எடுத்துக்கோ. ஜித்தா மாதிரியான ஒரு சிட்டிலலாம் அவ்வளோ பெரிய மிட் நைட் ஷோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்கிறா இல்லையா? அதெல்லாம் ரியல் கிரேஸ். அதெல்லாம் மறந்துட்டானுங்க அரப்ஸ். யாரா நீங்க கேக்க வெட்டி அங்க கொண்டாடுறீங்க, இங்க கொண்டாடுறீங்க? ஆமா, யாரா இது நடு ராத்திரி பண்ணுவானுங்க. லாஸ்ட் டைம் வந்து ஓவர்சீஸ் வந்துட்டு தலைவனை கொண்டாடி தீர்க்குமே கடைசி படம் உண்மையாவே பயங்கரமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்க ஆக்சுவலி சவுதில எதுவும் ஆளனா ஸ்ட்ரைட்டா அங்க துபாய் வர்றதுதான் பிளான். டிக்கெட் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். சரி, ப்ரீபோன் பண்ணிட வேண்டியதான். ஆமா. படம் வந்து ரிலீஸ் ஆன படம் வந்து ஒரு படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்து ஒரு ரெக்கார்ட் வைக்க போற அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியும் அது மேக் பண்ண போகுது கண்டிப்பா. ஆனா என்ன மாதிரியான எமோஷன்ஸோட உள்ள போவோம் அந்த 3 மணி நேரம் வெளியே வர்றது. படம் ரிலீஸ்க்கு ஒரு 3 days முன்னாடி தெரிஞ்சிடும் சச்சின். அந்த ஒரு மூடு ஒண்ணு செட் ஆகும். ஆமா, நைட் ஆனா வயித்துல. ஆனா இது வந்து ஜனவரியில ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு கிடைக்கிற சோகம் அதெல்லாம் கிடைக்காது இவனே. ஏன்னா இப்ப ஒரு சிஎம் ஆயிட்டாரு பத்தியா, நம்ம ஒரு வெற்றியை பார்த்துட்டோம். இன்னொரு இதுல வந்து அவர் ஷைன் பண்ணிட்டாரு, ஒரு நேர்த்தியான ஒரு வழியில போய்கிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து உனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு அவ்வளவு டல். ஆனா சிங்க் இப்ப வேற மாதிரி இருக்குமா ப்ரோ? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இது மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இத வந்து நம்ம சைட்ல வந்து சில பேர் பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கண்ணாடி கூட போட்டிருக்கலாம். ஓகே, சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பயங்கரமா வந்து செட் ஆகுமா
அந்த டைலாக்ஸ் படத்துல வர எல்லாமே சீன்லாம் ஆமா ஆமா அரசியல் கண்ணாடி கட்சியை போட்டவன் போட்டு என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி வந்து இப்ப எல்லாமே ரெலவெண்டா இருக்கும் அது ஏய் துரோகி எல்லாமே அப்படியே அண்ணே இதாயிடுச்சு இவன் அப்படின்ட்டு எனக்கு சச்சின் எனக்கு உனக்கு இதே ஆன்சர் இது கிடைச்சிருச்சா? கிரவுன் வச்சவனும் சொன்னானே. ரோன் வச்சு டேய் சொன்னானா கிரவுன் அது கம்முனு இரு இப்ப நான் போனேன் நான் பார்க்கவே இல்லை. சொன்னவன் எல்லாம் படம் பார்த்துட்டான். ஓகேவா? ஆமா ஹெல்மெட் அவன்கிட்ட சொன்னா போட்டவன் என்கிட்ட அப்படின்னு என்ன சொன்னான்னா இது நான் இல்ல தியேட்டர்ல இல்ல பார்க்கறதுக்கு இதுல தான் ரேவன் தான் படம் பார்த்தான். இப்ப சொன்னாங்கன்னு சொன்னவங்க மட்டும்தான் படம் பார்த்தவங்க. ஆமா. இப்ப எல்லாரையும் என்னடா இதான் உண்மை. அதான் நீ பாருங்க மியூட்லயே இருந்திருக்கலாம், நீ ஏன் மாட்டிக்கிட்டியடா? சரி 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 தப்பா ஆனா எடுத்துக்காத குமரா அலெக்ஸ் ஒரு இப்படி துண்டை நடுவுல மெசேஜ் சொல்லி போட்டவன் நீ நீ எஸ்கேப் இல்லடா ஆகாத. அலெக்ஸ் ஒரு துண்டை கீழே போட்டு தாண்டி பாக்கலன்ட்டு நான் துண்டே கீழே போட்டு தாண்டுவேன். ஆனா இதுல இன்னொரு இல்ல ப்ரோ, இப்போ இந்த படத்தோடைய இல்ல எடுத்த பாலிடிக்ஸ் படம் எதுனா இது சிஎம் ஆகணும் தானே, அவர் ஆயிட்டாரு. இது இன்னொன்னு கண்ணாடி போட்டவனா நீங்க இங்க பாருங்க, 2 கண்ணாடி போட்டவனுங்களும் பார்த்தவனுங்க தான். சொந்தமா ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன். நாங்க பொதுவா தாங்க சொன்னோம் கண்ணாடின்னு, அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா நாங்க பொறுப்பு இல்ல. இல்ல சாமே ஸ்மைலி போட்டு இல்ல ஒரு கண்ணாடி போட்டவன் கீழே போயிட்டான். ஐயா ஐயா இதுல ரேவன் தான் அந்த கையத்தான் கீழே இறக்கேன்டா, ஏன்டா கைய தூக்கி. நான் ஹரிஷ் ப்ரோ சுரேந்தர் 3 பேர் மட்டும் தான் படம் பார்க்கல. ரேவந்தும் பார்க்கல ப்ரோ. நானும் பார்க்கல. டேய் 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 அப்படியே இதான் சான்ஸ்னு வரான் பாரு. நான் உண்மையிலேயே பார்க்கலையா? நீங்களா இல்லடா தளபதி படையா நீங்க பாத்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இல்ல அலெக்ஸ் நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க எல்லாம் ரியல் ஃபேன்ஸ் தான்ட்டு. அதனால நாங்க கடிக்க மாட்டோம். விடு, ஒத்துக்கோ உண்மையா. இல்ல இப்போ எனக்கு என்னன்னா ரேவந்த் எனக்கு என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இதுல இருந்து என்னென்ன கண்டென்ட் எல்லாம் எடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வந்துட்டு ஆதவ் வந்துட்டு எலிவேஷன் கொடுத்து பேச போறான். இப்ப ஏற்கனவே ராயப்பன் கண்டென்ட் ஒன்று எடுத்து இது பண்ணாப்புல மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து இதுல இருந்து எடுத்து எலிவேஷன் கொடுத்து அவர் ஏத்துவாரு. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வெயிட்டிங்கா இருக்கு. ஆமா 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 இது படத்துல எலிவேஷன் படமே எலிவேஷன். ஏய் சும்மா இருடா, இது நான் வந்து பார்த்தவங்க சொன்ன வரைக்கும் கேள்விப்பட்டது என்னன்னா திரையரங்க செதறதுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு படம். 1.5 கோடி பேர் பாத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ல இத்தனை பேர் நான் ஹானஸ்டா ஒரு மேட்டர் சொல்றேன். நான் வந்து போன ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து இது அன்சர்டன், இது ஆகவே ஆகாதுன்ற மாதிரி ஒரு டைம்ல ஒரு பெரிய ஹெவி நியூஸ் வந்துச்சு. இரு அந்த டைம்ல சரிடா நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்லன்னா என்ன பண்ண முடியும், படம் வந்தா வெயிட் பண்ணலாம், இல்ல பாத்துடலாமான்னு திங்க் பண்ணேன். கடைசியில ஒண்ணுமே நம்புறோம். ஆனா சரி இருடா பாக்க வேணாம், இவ்வளவு நாள் இருந்துட்டோம், கடைசியா வெயிட் பண்ணுவோன்னு ஒரு தள்ளி போட்டது இன்னைக்கு. ஹரிஷ்ணா கிட்ட பேசிட்டு சொன்னேன், அண்ணே இன்னும் 15 நாள் தான், அதுக்கு மேல வரலன்னா யாருக்கிட்டாவது பொட்டியை வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு கடைசி ஒரு ஆப்ஷனா சூப்பரா வெயிட் பண்ணதுக்கு இப்போ தளபதி கைவிடல. நல்லா நடிகர்மா அலெக்ஸ் விடு, எக்ஸ்போஸ் ஆயிட்ட. டேய் நீ ஏன்டா அவர்தான் அதான் பிரிண்ட்ல எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தவர் அவரு. பர்த்டே ஏய் ஹேப்பி பர்த்டேடா. ஏய் மச்சான் அந்த ரஜினி டெம்ப்ளேட் எடுறா. நல்லா இருக்கு. குழந்தை